الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 13வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா இன்று தொழுகையில் சூரத்துல் கஹ்ஃபுனுடைய கடைசி பகுதி சூரத்துல் மரியம், சூரத்து தாஹா தொடர்ச்சியாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். இது நான் வரை நாம் ஓதிய குர்ஆனையும் நம்முடைய தொழுகையும் நோன்பையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. மீதமுண்டான நாட்களில் இதைவிட அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நசீபையும் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் நமது வாழ்க்கையில் பல ரமலானை அடைந்து நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தாலா யஅஜூஜ் மஅஜூஜ் அவர்களுடைய வரலாறை சொல்கிறான். குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இது குர்ஆனுடைய மாதமாக இருப்பதால் அதில் சொல்லப்படக்கூடிய சரித்திரங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. கியாமத்துடைய பெரிய அடையாளங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்கள் சொன்னார்கள். சிறிய சிறிய அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. அதுவெல்லாம் நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பது, பெண்கள் ஆண்களை அதிகாரம் செய்வது, இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் உலகம் அழிவதற்கு முன்பு பெரிய அடையாளங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொன்னாங்க. ஒரு 10 அடையாளங்களை சொன்னாங்க. அந்த 10 அடையாளங்கள் வந்த பிறகு தான் இந்த உலகம் அழியும். அதில் முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னால், மேற்கே சூரியன் உதயமாகி கிழக்கே சூரியன் மறையும். இரண்டாவது தஜ்ஜால் வருவது. மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு வருவது. நான்காவது யஅஜூஜ் மஅஜூஜ் அப்படிங்கிற அந்த கூட்டம் வெளியாகுவது. ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது இந்த மூன்றுமே ஒரு கிரகணம் ஏற்படும். 3 கிரகணங்கள் வித்தியாசமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்காத ஒரு கிரகணங்கள் ஏற்படும். அதே மாதிரி 8வது ஒரு நெருப்பு புகை, ஒரு புகை ஒன்று வெளியாகும். வாழ்க்கையினுடைய எல்லா நிலையும் சிரமமாகக்கூடிய ஒரு நிலைக்கு அது தள்ளிவிடும். அது ஒரு அடையாளம். அதே போன்று ஒரு மிருகம் ஒன்று வெளியாகும். அது மக்களிடம் பேசும். மிருகம் மக்களிடம் பேசும். இது ஒரு அடையாளம். 10வது ஒரு நெருப்பு ஒன்று ஏற்படும். அது மனிதர்களை விரட்டி விரட்டி பலஸ்தீனின் பக்கம், கடைசியில் எல்லா மனிதர்களும் பலஸ்தீனுக்கு தான் போயாகணும். அது ஒரு மஹ்ஷர் மாதிரி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடையாளங்களுக்கெல்லாம் பிறகு தான் இந்த உலகம் அழியும். அப்போ உலகம் அழிவதற்கு முன்பு ஏற்படக்கூடிய பெரிய அடையாளங்களில் ஒன்று யஅஜூஜ் மஅஜூஜ். இந்த யஅஜூஜ் மஅஜூஜுங்கிறது என்ன? அவங்க வந்துட்டாங்களா? அவங்க எங்கே இருக்கிறாங்க? எப்போ வருவாங்க? இந்த விஷயங்களெல்லாம் குர்ஆன் நமக்கு தேவையான விஷயங்களை அது குர்ஆன் சொல்கிறது. யஅஜூஜ் மஅஜூஜ் அப்படிங்கிறவங்க மலக்கு இல்லை, அவங்க ஜின்களும் அல்ல, மனித இனத்தை அவர்கள் சார்ந்தவர்கள். அப்போ மனித இனத்தை சார்ந்தவர்கள்னால் அவர்களுடைய வழித்தோன்றல் எங்கேருந்து இருக்குது? ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள். 1வது ஷாம், 2வது ஹாம், 3வது யாஃபஸ், 4வது கன்ஆன். இப்படி 4 ஆண் பிள்ளைகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே இந்த கன்ஆன் அப்படிங்கிறவர் அந்த வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டார். குர்ஆன் சொல்லுது. எல்லா மக்களையும் கப்பலில் ஏற்றிய பிறகு, என் மகனே நீ கப்பலில் ஏறிவிடு அப்படிங்கும் பொழுது அவர் சொல்கிறார்ல,
எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும் நான் பெரிய மலைக்கு மேல் ஏறி நின்று சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல்மா, என்னை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய மலையிலிருந்து நான் ஏறிக்கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்வார். சொல்கிற அந்த மறு நிமிடமே மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று அடிக்கும், அவர் அப்படியே தண்ணியில் மூழ்கிடுவார். இது குர்ஆன் சொல்லுது. அப்போ அவருடைய காலத்திலேயே கண்ணான் அப்படிங்கிற மகன் இறந்து போகிறார். மீதம் இருக்கிறது 3 பேர் தான். அப்போ இந்த உலக மக்களுடைய தோன்றல் இந்த 3 பேருடைய வழித்தோன்றல் தான், ஷாம், ஹாம், யாஃபஸ். இந்த 3 பேர்களில் இந்த யஜூஜ் மஜூஜுங்கிறவன் அந்த கூட்டம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் யாஃபஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தான் அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இவர்களெல்லாம். இந்த யஜூஜ் மஜூஜுங்கிறவங்களுக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கிறான். கியாம நாள் வரையில் அவங்க இருப்பாங்க. யாஃபஸனுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள், நீண்ட ஆயுளை பெற்றவர்கள். அதே மாதிரி சந்ததிகள் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள். சந்ததிகள் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள்னா நம்ம இருக்கிற மனிதனுடைய நம்மை விட 99 மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள். அப்போ இந்த யாஃபஸ் அப்படிங்கிறவருடைய இதிலேருந்து வந்தவங்க தான் இந்த யஜூஜ் மஜூஜுங்கிறவங்க. இவர் எப்படி இருப்பாங்க? நம்மளை மாதிரி 6 அடி உயரம்லாம் இல்லை, 1 முழம் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு சொல்லு. இன்னொரு ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க 4 முழம் இருப்பார்கள். உருவத்தில் ரொம்ப குள்ளமாக இருப்பார்கள். கண்ணு ரொம்ப சிறியதாக இருக்கும். முகம் ரொம்ப அகலமாக நீளமாக இருக்கும். பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும். கண்கள் சிரித்தவர்கள், முகம் மிக அகலமாக இருக்கும். ஆடுகளுக்கு ரோமங்கள் இருப்பதை போன்று அவர்களுக்கு ரோமங்கள் இருக்கும். இதுதான் யஜூஜ் மஜூஜினுடைய படைப்பு. அல்லாஹு தாலா அந்த யாஃபஸனுடைய சந்ததிகளிலிருந்து இவங்களை கொண்டு வந்தான். குர்ஆனிலே 2 இடங்களில் அவங்கள பற்றி இன்னைக்கு குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபில் ஓதணும். காலு யாசல் கர்னைன் இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். அந்த மக்கள் எல்லாம் ஜுல்கர்னைன், இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அப்படிங்கிற அந்த மன்னர்கிட்ட எடுத்து வச்சாங்க, கோரிக்கை வைத்தார்கள். இந்த யஜூஜ் மஜூஜினுடைய தொந்தரவுகள், அக்கிரமங்கள் எங்களால் தாங்க முடியலை, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது ஒன்று. இன்னொரு இடத்துல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் ஓதுவோம். ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன். கதவுகள் திறக்கப்பட்டால் யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டம் உயரத்திலிருந்து, உயரமான இடங்களிலிருந்து வெள்ளம் மிக வேகமாக ஓடுவதை போன்று கூட்டம் கூட்டமாக அவர்கள் பரவுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் 2 இடங்களில் சொல்கிறான். இந்த யஜூஜ் மஜூஜ் இருக்காங்களே, இவங்க என்ன, இவங்களுடைய செய்யக்கூடிய கொடூரங்கள் என்ன, அவர்களுடைய அட்டூழியங்கள் என்ன அப்படிங்கிறதும் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அது என்ன அக்கிரமம் செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அப்படிங்கிறவர், இவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் சந்திக்கிறாங்க இந்த இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அப்படிங்கிறவர். மிக சாலிகான ஒரு மன்னர், நீதமான ஆட்சியாளர். அவர் உலகம் முழுக்க அன்றைய நேர பரப்பளவு எவ்வளவோ அதை முழுக்க அவர் ஆட்சி செய்தவர். 4 பேர்கள் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் சொல்கிறாங்க. அதில் 2 பேர் முஸ்லீம்கள். இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் ஒன்று, அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காஃபிர்கள் 2 பேர் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அதில் புக்தநஸர், நம்ரூது, மொத்தம் 4 பேர். அப்போ இருந்த பரப்பளவு எவ்வளவோ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் 4 பேர். அதில் 2 பேர் முஸ்லீம்கள், 2 பேர் காஃபிர்கள். முஸ்லீம்களில் 2 பேர் இஸ்கந்தர் ஜுல்கர்னைன், ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காஃபிர்களில் 2 பேர் நம்ரூது, புக்தநஸர். இப்படி 4 மன்னர்கள். இப்போ இந்த இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அப்படின்னு சொல்கிறோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ளவங்க, சாலிகான மனிதர். இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் நிறைய வரலாற்றில் இருக்குது. பிற்காலத்தில் ஒரு இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் சிலை வணங்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் அல்ல, இவர் சாலிகான நல்ல மனிதர். இவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தார். மேற்கிலிருந்து அவர் கிழக்கின் பக்கமாக வருகிற போது, கிழக்கிலிருந்து மேற்கு பக்கமாக வருகிற போது தான் இந்த யஜூஜ் மஜூஜ் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அப்படிங்கிற மன்னர் வருகிறான்னு சொல்லி அந்த மக்களுக்கு தெரிந்தவுடன், மிக சாலிகான மனிதர், ரொம்ப திறமையானவர், வலிமை மிக்கவர் அப்படிங்கிறத பற்றி அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு முறையிடுறாங்க. இந்த மாதிரி
இந்த இஸ்கந்தர் என்ன யஜூஜ் மஜூஜுனுடைய தொந்தரவு எங்களால் தாங்க முடியலை, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு தடையை ஏற்படுத்தி அவர்களுடைய சிரமத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இஸ்கந்தர் சுல்கர்னின் என்ன செய்கிறாரு, 2 மலைகளுக்கு மத்தியில், சரித்திரம் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடப்படலை. கியாமத்துடைய நாள் வருகிற போது தான் அவங்க வெளியில் வருவாங்க. அது எப்படி வருவாங்கங்கிறதையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் படைக்கப்பட்டு அன்றைக்கு அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பார்க்கிற மக்களை எல்லாம் கொல்லுவாங்க. கொல்றது ஒன்று, கடித்து சாப்பிடுவாங்க. யாரை பார்த்தாலும் கடிக்கிறது, கடித்து அப்படியே சாப்பிட்றது. அதே மாதிரி ஓரின சேர்க்கை கொண்டவர்கள். யஜூஜ் மஜூஜுனுடைய கெட்ட பழக்கங்களில் ஒன்று ஓரின சேர்க்கை. அதே மாதிரி பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய செடி கொடிகள் மரங்கள் இதை எல்லையும் துவம்சம் செய்து எல்லாத்தையுமே நாசமாக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஒட்டுமொத்தத்தில் சொல்வதாக இருந்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இடையூறானவர்கள், மக்களை வாழ விட மாட்டாங்க. அப்போ இந்த செய்தியை இஸ்கந்தர் சுல்கர்னைன் அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர் மக்களுடைய உதவியோடு 2 மலைகளுக்கும் மத்தியில் அவர்கள் வெளிவரப்பட முடியாமல் மிகப்பெரிய ஒரு சுவரை எடுக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெரும் பெரும் இரும்பு பாலங்களை வைத்து அவர் சுவர் எடுத்து அப்படியே அடைத்து விட்டார். அடைபட்டு இருக்கிறார்கள். இதுதான் யஜூஜ் மஜூஜுனுடைய வரலாறு. ஆனால் அவர்கள் அந்த சுவரை அவர்கள் சுரண்டிக்கிட்டே இருக்காங்களாம். தனக்கு மத்தியில் ஒரு தலைவரை கொண்டு அவர்கள் அந்த தலைவருடைய கட்டளைக்கு இணங்க அந்த சுவரை அப்படியே சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க, காலையிலேருந்து மாலையில் வர. அப்போ மாலையான உடனே தலைவர் சொல்லுவார், எப்பா நேரம் ஆயிடுச்சு, இப்போ நாளைக்கு நம்ம வேலையை ஆரம்பிப்போம், வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா மீண்டும் அந்த பழைய மாதிரியே அந்த சுவர் இருக்கும். இப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமான ஒரு செய்தியை சொன்னாங்க. என்னண்டா, ஒரு நாள் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்ப முகம்லாம் வித்தியாசமாக கவலையோடு இருந்தாங்க, பதஷ்டத்தோடு இருந்து சொன்னாங்க, வயலுன் லில் அரப் மின் ஷர்ரின் கதுக் தரப், இந்த அரபிகளுக்கு நாசமாகட்டும், ஆபத்து, மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டம் அந்த சுவரை சுரண்டி இந்த அளவுக்கு ஓட்டையை போட்டாங்க, இந்த அளவுக்கு அவர்கள் துவாரமிட்டு விட்டார்கள், வெளிவரக்கூடிய காலங்கள் மிக நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, அஃப நுஹ்லிகு வஃபீன சாலிஹூன், நல்லோர்கள் இருக்கும் பொழுதும் அழிவு வருமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், பாவங்கள் பெருகிடுச்சுன்னா நல்லவங்க இருந்தாலும் அழிவு வரத்தான் செய்யும். அளவு கடந்து பாவங்கள் ஆயிடுச்சுன்னா நல்லவர்களுக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அழிச்சிருவான். அதனால தான் பாவமான காரியங்கள், தவறான விஷயங்கள் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நல்ல முறையில் அதை தடுக்கணும். நாவால் சொல்லி தடுக்க முடியும்னா தடுக்கணும், இல்லை நம்ம அதிகாரத்தில் கீழே உள்ளவங்க கரங்களால் தடுக்க முடியும்னா தடுக்கணும். இல்லையா நம்ம அந்த மாதிரி காரியங்களை விட்டு ஒதுங்கிடணும். இது ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நம்மள்கிட்ட வரணும். ஆக ஒரு தவறான காரியங்கள் நடக்கிற போது அதை என்ன செய்யணும், தவறும் கண்டிக்கணும். அப்படி இல்லை ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நல்லோர்களுக்கும் சேர்ந்து வரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த யஜூஜ் மஜூஜுனுடைய அக்கிரமங்கள் அதிகமான உடனே மக்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட முறையிடுவாங்க, நீங்கள் தஜ்ஜாலை அழிச்சிட்டீங்க, இப்போ இவங்களுடைய பிரச்சனை எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யலாங்கும் போது தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்வான், ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துவான். மக்களை எல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லிமான மக்களை அழைத்து கொண்டு தூர் சினா மலைக்கு பக்கம் வாங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லுவான். தூர் சினா மலைங்கிறது எங்கே இருக்குது? இப்பொழுது மிஸ்ரில் இருக்குது, பலஸ்தீனுடைய பார்டரில் அந்த மலை இருக்குது. அங்கே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக போனாங்க. அங்கே அழைத்து கொண்டு மக்களை எல்லாம் போன பிறகு இந்த யஜூஜ் மஜூஜ் இந்த கூட்டம் இருக்குத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா பலஸ்தீனில் உள்ள தபுரியான்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. அந்த நதியை முதல் யஜூஜ் மஜூஜுடைய முதல் ஒரு மனிதன் கடப்பான். அதனுடைய 23 கிலோமீட்டர் அது அந்த நதி. அதனுடைய ஆழம் அகலம் எவ்வளோ சொன்னால் 13 கிலோமீட்டர்.
அதில் முதல்ல ஒரு யஜூஜ் கடப்பான். கடைசியில் உள்ள யஜூஜ் வரும் பொழுது அந்த நதியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிருவாங்க, எல்லாம் கடந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க பேசிக்குவாங்களாம், எல்லாத்தையும் கொண்டுட்டோம், யாரும் இல்லை, இப்போ நம்ம என்ன செய்யணும், வானத்தில் உள்ள மலக்குமார்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வானுங்களாம், அங்கேருந்து அம்பை விடுவானுங்களாம். அல்லாவும் அவனுடைய எண்ணங்களுக்கு தோதுவாக விட்ட அம்பு வந்து மீண்டும் ரத்தம் தோய்ந்ததாக கீழே விழுமா. அவன் சொல்லுவானுங்களாம், மேலே உள்ள ஆளை நம்ம என்ன செய்யணும், கொண்டுட்டோம். இப்போ தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு புழுவை அனுப்புவான்னு சொல்லுவாங்க. ஒரு புழு, ஒரு சொல்லின் பிரகாரம் அவர்களுடைய கழுத்தில் ஒரு கட்டி வரும், அந்த கட்டி வெடித்து அவர்கள் சாவார்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஒரு புழுவை அனுப்புவான், அந்த புழுக்கள் அவர்களை அப்படியே கொதறி எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்வானா, இந்த படைப்பை எதிர்த்து நீங்கள் சண்டையிட்டு வெற்றி அடைய முடியாது. அந்த மக்கள் உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடி வர்றாங்க, ஆனால் நீ என்ன செய்ய முடியாது, வெற்றி அடைய முடியாது. அதனால் நீங்கள் வந்து மக்களை அழைத்து கொண்டு துவா செய்யுங்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வார்கள். துவா செய்த பிறகுதான் அந்த புழுக்கள் வந்து அவர்கள் அவ்வளோ வெத்தையும் அப்படியே கொதறி எல்லாத்தையுமே சாகடிச்சிடும். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பறவை ஒன்றை அனுப்பி அந்த அந்த பிணத்தை ஃபுல்லாக அப்படியே கடலில் தள்ளுவதற்குண்டான ஏற்பாடு செய்வான். கடலில் எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நாத்தம் தாங்க முடியாது, அல்லாஹு தஆலா ஒரு மலையை இறக்கி அந்த ஊரை சுத்தப்படுத்துவான். அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அன்பானவர்களே, இதுதான். அப்போ இஸ்கந்தர் சுல்கர்னைன் செவரை கட்டி அடைச்சிட்டாங்க. அல்லாஹுடைய நாட்டம் எப்பொழுது வருமோ, அவரே சொல்றாரு, எப்பொழுது தக்கா ஒகான வாது ரப்பி ஹக்கா, அல்லாஹ் நாடுகிற போது அந்த தடை, அந்த செவரு இடிஞ்சு அவர்கள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனால் கட்டி முடிச்ச அந்த இஸ்கந்தர் சுல்கர்னைன், இது வந்து என்னுடைய திறமை இல்லை, இது அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நமக்கு பாடம். எவ்வளோ பெரிய திறமையான காரியத்தை, நல்ல காரியங்களை நம்ம செய்தாலும், உதாரணமாக நம்ம ஒரு ஏழை குமர்களை திருமணம் செய்து வச்சோம், அல்லது ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி செய்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து நம்மளை வந்து இந்த காரியத்தை இவங்க தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பனுடைய கிருபை, என் ரப்பனுடைய ரஹமத், இது என்னுடைய திறமை அல்ல அப்படின்னு நம்மளுடைய புகழை அல்லாஹ்வின் பக்கம் நாம் சேர்க்க வேண்டுமே ஒழிய, நான் தான் செய்தேன், என் திறமை தான் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது தான் ஹஸரத் இஸ்கந்தர் சுல்கர்னைன் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைத்த பாடம். இரண்டாவது, இந்த யஜூஜ் மஜூஜ் போன்ற ஆபத்தான ஒரு சூழலில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள வேண்டும். நிம்மதியான வாழ்க்கை நாம் வாழுகிறோம், இது போன்ற பெரும் பெரும் அடையாளங்கள் வெளியாகிற காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய ஈமானுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அல்லாஹு தஆலா அது போன்ற நிலையிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அழிவு நாள்களுக்கு முன்பு ஏற்படக்கூடிய எல்லா ஃபித்னாக்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, இந்த உம்மத்தையும் பாதுகாப்பானாக. திருமறையில் கூறுகின்ற வரலாறுகளை நாம் முழுமையாக படித்து படிப்பினை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்திருள்வானாக. நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நம்மளுடைய தொழில் துறைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த ரமலானில் நாம் செய்த அமல்களை போன்று இன்னும் பல ரமலானை அடைந்து அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹ்.